கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. விசேஷ விதமாக இந்த அருமையான நேரத்திலும் இணையத்தின் வாயிலாக நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தருணத்திலும் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். ஆம், இந்த சத்தியத்தின் தலைப்பு என்னவென்றால், த ரெவலேஷன்ஸ் நியூ வேர்ல்ட் ஆர்டர். அதாவது வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தின் புதிய உலக அரசாங்கம் அல்லது ஓர் உலக அரசாங்கம் எனக்கூடிய அந்த தலைப்பிலே நாம் படிக்க இருக்கிறோம். இதை குறித்து நாம் பார்க்கும்போது அநேக விதமான காரியங்களை நாம் பார்க்கலாம். அதாவது இன்றைக்கு இந்த உலகமே எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னா, நம்ம எதை வைத்து சொல்லலாம் என்று சொன்னால், இந்த உலகம் ஒரு மாயையான உலகமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்லலாம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை உண்டு. என்ன ஆசை அப்படின்னா, எல்லாம் ஒன்றாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அந்த மாதிரி இருக்கிறதுல எந்த விதமான தவறும் அல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கு அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆம், அநேக விதமான விபத்துகளை நாம் பார்க்கலாம். இன்றைய குழப்பம் நிறைந்த இந்த உலகத்துல நம்மளால பார்க்க முடியும் விபத்துகள். அதே போல இந்த குழப்பம் நிறைந்த உலகத்துல பார்த்தீங்க அப்படின்னா, விபத்துகள் மாத்திரமல்ல, அநேக விதமான எதிர்பாராத காரியங்கள், அல்லது கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், அநேக காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, இந்த உலக தலைவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்ப உதாரணமாக இன்றைய காலகட்டத்திலே ஒரு பெரிய ஒரு கொள்ளை நோயானது இந்த உலகம் முழுவதுமாக பரவி கொண்டு வருகிறது. ஏறக்குறைய 1 வருட காலமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொள்ளை நோய் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதன் நிமித்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இப்பிரபஞ்சமும் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, இந்த உயிர்கொல்லி நோய்க்கு நாம் ஒரு மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த மருந்தை கண்டுபிடிப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் உலகமே இதற்கு ஒன்று சேரும்படியாக பார்த்தீங்க அப்படின்னா, இதுல இன்னொரு விஷயமும் நடக்குது. என்ன அப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் சரி, சரிங்களா, எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம் இருக்கிறது. சரிங்களா? அப்ப உலகத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சர்வ உலகத்திற்கும், இவ்வுலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிந்தனை ஒன்று இருக்கிறது. என்ன சிந்தனை அப்படின்னா, இந்த நோய் என்று சொல்லி ஒன்று வந்தால் மாஸ்க் கட்டாயமா போடணும் அப்படின்றது ஒரு சிந்தனை. அப்ப மாஸ்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு அங்கீகரிக்கிறாங்க. எல்லா மருத்துவ துறையும் சரி, எல்லா விஞ்ஞானமும் சரி, இன்றைக்கு அந்த மாஸ்க என்ன பண்றாங்க? அங்கீகரிக்கிறாங்க. எப்படி அங்கீகரிக்கிறாங்கன்னா, இந்த மாஸ்க போட்டா நமக்கு வியாதி வராது அப்படின்ற ஒரு கொள்கை. இது ஒரு உதாரணமா சொல்றேன். மாஸ்க் போடுறதுல தப்பு கிடையாது. சரிங்களா? இது போல அநேக காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியாக ஒரு சில காரியத்தை நம்ம இன்றைய தினத்துல பார்க்க இருக்கிறோம். எப்படி நம்ம இந்த மாஸ்க இன்றைக்கு சொல்றோமோ, அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, அநேக காரியங்கள் இருக்கிறது. உதாரணமாக, இன்றைக்கு நம்மளுடைய உலகம் முழுவதுமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய இந்திய தேசத்திற்கு என்று சொல்லி ஒரு அடையாளம் இருக்கிறது. என்ன அடையாளம் அப்படின்னா, நம்மளுடைய நாட்டிலே தேசிய கீதம் பாடினால் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, அட்டென்ஷன்ல எழுந்து நிற்கணும். அதற்கு மரியாதை கொடுப்பது என்பது ஒரு வழக்கம். அதனால தேசிய கீதம் பாடினால் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. கண்டிப்பாக அதுக்கு மரியாதை கொடுக்கணும், கொடுக்கிறோம். சரிங்களா? அதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அதே போல இன்றைக்கு ஆம், ஒரு காவல்துறையை எடுக்கலாம். அவர்களுக்கு என்று சொல்லி பார்த்தீங்க, அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு விதமான அடையாளம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா யூனிஃபார்ம்.
அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ வச்சு அவங்க காவல்துறை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பள்ளி குழந்தைகளுக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளம் என்ன அப்படின்னா, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ வச்சு நாம அவர்கள் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் என்று சொல்லி நம்ம சொல்றோம். அது போல பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு துறைக்கும் இன்றைக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? அடையாளம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கும், எங்களுக்கும், நம் அனைவருக்கும் என்ன அடையாளத்தை நாம் வைத்திருக்கிறோம்? அந்த அடையாளம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை தான் இன்றைய தினத்துல நாம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? அது என்ன அடையாளம் என்பதை நாம கொஞ்சம் அலைசி ஆராய்ந்து நாம் இன்றைய தினத்துல பார்க்கணும். அப்ப இன்றைக்கு பிசாசு என்ன செய்றான் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு நல்ல விஷயத்தை ஒரு நல்ல காரியத்திற்காக ஏற்படுத்தினால், அந்த ஒரிஜினலை போல இன்னொரு ஒரிஜினல கொண்டு வருவான். ஆனா அது ஒரிஜினல் கிடையாது. ஒரு டூப்ளிகேட். சரிங்களா? ஒரு டூப்ளிகேட். ஒரு ஒரிஜினல் இருக்கு அப்படின்னா, அதுக்கு இணையாக ஒரு டூப்ளிகேட்ட கொண்டு வந்துட்டே இருக்கிறான். சரிங்களா? இன்றைக்கு நெறைய விஷயத்த நாம பார்க்கலாம். சரிங்களா? சரி. நம்ம எல்லாத்துக்கும் மேல பரிசுத்த வேதாகமத்தை நாம் உற்று அலைசி ஆராய்ந்து பார்த்தால் மாத்திரமே அதனுடைய ஒவ்வொரு காரியமும் நமக்கு புரியும். சரிங்களா? அப்ப இப்படிப்பட்ட காரியத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நிச்சயமாகவே தேவனுடைய ஆவியானவருடைய துணை நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. அது இல்லை என்று சொல்லி சொன்னால், ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது. எனவே இருந்த வண்ணமாக நாம் தலைகளை தாழ்த்தி ஒரு சிறு ஜெபம் செய்துவிட்டு நம்முடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இதோ விசேஷமாக இந்த அருமையான நேரத்திலும் கூட நாங்கள் ஒரு நல்ல சத்தியத்தை படிக்க இருக்கிறோம். என் தேவனே தகப்பனே நீர் எங்களோடு பேசும். ஆஹ் எங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களையும் மன காதுகளையும் நீர் தாமே திறந்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய சத்தியத்தை இணையத்தின் வாயிலாக கேட்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திற்குள்ளாக சமர்ப்பிக்கிறேன். என் தேவனே தகப்பனே நீர் எங்களோடு இரும். எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தாரும். பரிசுத்த வேதாமத்திலிருந்து ஒரு சில கருகலான சத்தியத்தை நாங்கள் படிப்பதற்கு முன்பாக எங்களை வெகுவாய் தாழ்த்தி உம்முடைய கரத்திற்குள்ளாக சமர்ப்பிக்கிறேன். நீர் எங்களோடு இரும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இப்ப இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, நம்மளுடைய கவனத்தை நாம் வேதாமத்திற்குள்ளாக நாம் கொஞ்சம் நாம் திருப்புவோம். ஒரு சில வேத வசனத்தை படித்து இன்றைய தினத்துல ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். என்ன சத்தியம் அப்படின்னா, ஒரு போலி எப்படி வரும்? ஒரு ஒரிஜினல் எப்படி வரும்? அதாவது ஒரு ஒரிஜினல்ல இருந்து ஒரு டூப்ளிகேட் எப்படி உருவாகுது? அப்படின்றத தான் இன்றைய தினத்துல நாம படிக்க இருக்கிறோம். சரி, இங்க வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால், சங்கீதம் 2ஆம் அதிகாரம் வசனம் 2, 3. இந்த வசனத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது, கர்த்தருக்கு விரோதமாகவும், அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும், பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று, அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, அவர்கள் கட்டுகளை அறுத்து, அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். சரி, இந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை நாம படிக்கிறோம். என்ன தீர்க்க தரிசன வசனம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கல, இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தரால் அபிஷேகம் செய்தவர்களை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாக, பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு கீ வேர்ட் என்ன அப்படின்னா, பூமியின் ராஜாக்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கக்கூடிய ஒரு காலம் வரும். பூமியின் ராஜாக்கள் என்று சொல்லி சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அல்லது இன்றைய காலகட்டத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய தேசத்தை ஆளக்கூடிய தலைவர்களை இது குறிக்கிறது. இதுதான் பூமியின் ராஜாக்கள் என்பதற்கான பொருள். இங்க என்ன சொல்லுது அப்படின்னாக்கல, இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, the kings of the earth set themselves and the rulers take counsel together அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். இந்த இடத்துல சரிங்களா? அப்ப பூமியின் ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி நிற்பதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அதாவது
இங்க ஆங்கில வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கல, இந்த தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக பூமியின் ராஜாக்கள் வந்து என்ன பண்றாங்களாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க உரையாடி கொள்கிறார்கள். கவுன்சில் டுகெதர் அப்படின்னாக்கல, ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய கருத்துக்களை வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பரிமாறிக்கொள்கிறார்கள், ஆலோசனை கேட்கிறார்கள் என்று சொல்லி ஆங்கில வேதாகமும் இந்த இடத்துல சொல்லுது. சரிங்களா? அப்ப ஒரு பயங்கரமான ஆலோசனை செய்ய போறாங்க. அதுவும் அதிகாரிகள் வந்து தமிழ்ல எப்படி சொல்லுதுன்னாக்கல, ஏகமாய் ஆலோசனை பண்ணி, இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்ப நாம் கர்த்தரால் அபிஷேகம் நாம் செய்யப்பட்டிருக்கிறோமே என்று சொல்லி சொன்னால், நமக்கு விரோதமாக நமது தேசத்தின் தலைவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏகமாய் ஆலோசனை செய்வார்கள் முடிவு காலத்திலே. வசனம் சொல்லுது. வசனம் 3 இங்க என்ன சொல்லுது பாருங்க. அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். புரிஞ்சுதுங்களா? அவர்கள் கட்டுகளை அறுப்பாங்க. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிவு காலத்திலே கர்த்தர் யோபுவுக்கு எப்படி வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருந்தாரோ, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் தேவனை நம்பும் போது நிச்சயமாகவே நம்மையும் நமது பிள்ளைகளையும் கர்த்தர் காப்பாற்றுவார். நம்மை கர்த்தர் வேலி அடைப்பார். நம்மை கர்த்தர் பாதுகாப்பார். நம்மளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நம்மளுடைய அப்பமும் நம்மளுடைய தண்ணீரும் நிச்சயமாகவே நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தை சுற்றிலும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் போன்ற பலவிதமான வன்முறைகளும் தீவிரவாதங்களும் இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தாலும் கூட தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நிச்சயமாகவே பாதுகாப்பார். உண்மையாகவே அவர் பாதுகாப்பார். ஆனால் பூமியின் ராஜாக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நின்று அதிகாரிகளிடம் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை செய்வார்கள் என்று சொல்லி வசனம் இந்த இடத்துல சொல்லுது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு நம்ம பார்ப்போம் பாருங்க. இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்துல இவ்விதமாக சொல்லி இருக்கிறாரு. இதற்கு இணையாக வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல, சரிங்களா? 17ஆம் அதிகாரத்துல வசனம் 2 நம்ம பார்க்கும்போது, இங்க இந்த 17ஆம் அதிகாரத்துல வந்து வீழ்ந்து போன ஒரு சபையை குறித்து சொல்கிறது. 17ஆம் அதிகாரம் முடிவு காலத்திலே நடக்கக்கூடிய, அதாவது வாதைக்கு முன்பாக விழுந்து போன சபையினுடைய நிலைமையை குறித்து அந்த இடத்துல சொல்லுது. அந்த சபையினுடைய தலைவர்கள் எப்படி அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக போலியாக ஆலோசனை செய்வார்கள் என்று சொல்லி 17ஆம் அதிகாரம் சொல்கிறது. இதனை எல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவளுக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆங்கில வேதாமத்துல நாம பார்க்கும்போது, with whom the kings of the earth have committed fornication. புரிஞ்சுதுங்களா? வசனம் இந்த இடத்துல ஆங்கில வேதாமத்துல என்ன சொல்லுது அப்படின்னாக்கல, பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் செய்தார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுது. சரிங்களா? பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் செய்தார்கள். மேலும் அவளுடைய மதுவை இவள் வாங்கி குடித்தாள் என்று சொல்லி, அதாவது அவளுடைய மதுவை இந்த பூமியின் ராஜாக்கள் வந்து வாங்கி குடிப்பதாக நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசன கணக்கீட்டின்படி மது என்பது கள்ள உபதேசம். கள்ள உபதேசத்தை இந்த போலியான ஸ்திரீ வாங்கி பருகுவதாக நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். மேலும் பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் செய்தார்கள். பூமியின் ராஜாக்கள் என்பது அரசியல் தலைவர்கள். இப்ப இந்த 17ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் போது சபையும் அரசாங்கமும் ஒன்று சேருவது போல் நமக்கு தெரிகிறது. உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உபத்திரம் வருதே என்று சொல்லி சொன்னால் சபையும் அரசாங்கமும் ஒன்று சேரும். ஒன்று சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் துன்புறுத்துவார்கள். இது ஏதோ முடிவு காலத்துல மாத்திரம் நடப்பது அல்ல. இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்திலும் அதுதான் நடந்தது. உதாரணமாக இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்படுவதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவருக்கு யாரெல்லாம் விரோதிகளாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், அன்னா, காய்பா, அந்த ரோம அரசாங்கம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இயேசுவுக்கு விரோதமாக இருந்தார்கள். அப்ப ரோம அரசாங்கம் தான் அபிஷியலா இயேசுவை சிலுவையில் அறையுது. ஆனால் அதை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையுவதற்கு ஒப்பு கொடுத்தது யார் என்று சொல்லி சொன்னால் யூதர்கள்.
சத்தியத்தை படித்தவர்கள், ஓய்வு நாளை ஆசரித்தவர்கள், பிரமாணத்தை கை கொண்டவர்கள். அவர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா, அரசாங்கத்தோடு போயிட்டு தங்களுடைய தங்களுடைய பலத்தை காண்பித்து, அரசாங்கத்திடம், ரோம சாம்ராஜ்யத்திடம் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி, அவர்களிடம் சம்பாஷணை வைத்து, இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்புக் கொடுத்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய காலகட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சபையும் அரசாங்கமும் ஒன்று சேர்ந்து இயேசுவை கொலை செய்தது. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, எலியாவுடைய காலகட்டத்திலும் சபையும் அரசாங்கமும் ஒன்று சேர்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒன்று சேர்ந்து பாகால் தெய்வமா, கர்த்தர் தெய்வமா என்ற ஒரு போராட்டம் வந்தது. அதே போல இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்திலே சபையும் அரசாங்கமும் ஒன்று சேருது. ரோமர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லி சொன்னால், அதற்கு முழுக்க முழுக்க காரணம் யார் என்று சொல்லி சொன்னால் யூதர்கள். யூதர்கள் என்று சொல்லி சொல்வதை பார்க்கலாம். அவர்கள் அந்த திருச்சபையில இருந்தக்கூடிய மத தலைவர்கள் அரசாங்கத்தோட சம்பந்தம் வைத்து இருவருமாக கை கோர்த்து இயேசுவை கொலை செய்தனர். அதே போலதான் முடிவு காலத்திலே நம்மளுடைய காலத்திலும் கூட மத தலைவர்கள் அரசாங்கத்தோடு இணக்கமாக இருந்து அவர்கள் இருவருமாக சேர்ந்து தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த முடிவு காலத்திலே அவர்கள் கொலை செய்வார்கள், அவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுப்பார்கள். அதுதான் இந்த இடத்துல இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கிறோம். அப்ப என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஒரிஜினல் இருக்கு, இன்னொரு பக்கம் டியூப்ளிகேட் இருக்கு. வீழ்ந்து போன ஸ்திரீ இவள். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்திலே விழுந்து போன ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல வீழ்த்தப்படாத ஒரு ஸ்திரீ, கற்புள்ள ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே கற்புள்ள ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, கற்பை இழந்த ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னாக்கல, அந்த ஸ்திரீ கற்போடு இருந்தால், அவள் சூரியனை அணிந்திருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்திரீயானவள் அவள் சூரியனை அணியவில்லை, மாறாக பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்கு கொம்பு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக பார்த்து கொண்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல 2 பேருக்கும் ஒரு பெரிய பிரிவினை இருக்கு. என்ன பிரிவினை அப்படின்னாக்கல, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல வசனம் 17 நம்ம வாசிப்போம் பாருங்க. இந்த முடிவு காலத்திலே இருக்கக்கூடிய அந்த போராட்டமானது எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறது? How the final conflict is introduced. இந்த ஆன்மீக போராட்டம் எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே வசனம் 17 இவ்விதமாக சொல்லுகிறது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. வசனம் இந்த இடத்துல சொல்லுது, கிறிஸ்துவுக்கென்று சொல்லி ஒரு பிள்ளைகள் இருப்பார்கள், கர்த்தருக்கென்று சொல்லி எப்போதும் தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கென்று சொல்லி எப்போதுமே எழுந்து நிற்பார்கள். அவர்களுக்கென்று சொல்லி ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. என்ன யூனிஃபார்ம் அப்படின்னா, அவர்கள் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுனுடைய சாட்சியையும் வைத்திருப்பார்கள் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்திற்கு வழிநடத்தி செல்லக்கூடிய 2 காரியம் என்ன என்று சொல்லி சொன்னால், how the final conflict is introduced is, இந்த முடிவு காலத்துல நடக்கக்கூடிய இந்த யுத்தமானது எவ்விதத்திலே அறிமுகப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு இருப்பார்கள், அவருடைய சாட்சியை வைத்திருப்பார்கள். இந்த 2 காரியத்தின் மூலமாக இந்த முடிவு கால போராட்டமானது அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீ வனாந்தரத்திலே இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். பிள்ளை பெற்ற உடனே அவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்துல இருக்கிற ஸ்திரீயும் பாத்தீங்க அப்படின்னா வனாந்தரத்துலதான் இருப்பா. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சாத்தானுடைய பயங்கரமான ஒரு தந்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிப்பதற்காக, கர்த்தருடைய பிள்ளைகளை ஏமாற்றுவதற்காக, கர்த்தருடைய பிள்ளைகளை
அவன் பக்கம் இழுப்பதற்காக ஒரு போலியான ஒரு காரியத்தை அவன் கூட்டிட்டு வந்து காட்டுவான். எப்படி தெரியுங்களா காட்டுவான்? இங்க வந்து ஒரு ஸ்திரீ வனாந்தரத்துக்கு போகுது அப்படின்னா 12ஆம் அதிகாரத்துல, 17ஆம் அதிகாரத்திலயும் அந்த ஸ்திரீ வனாந்தரத்துல இருப்பா. ஆனால் அவளுடைய ட்ரெஸ் வேற, அவளுடைய கேரக்டர் வேற, எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதை நாம் அடுத்த வாரத்துல படிப்போம். எப்படியெல்லாம் சாத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தவறான ஒரு கள்ள உபதேசத்தை எப்படி கொண்டு வருகிறான் என்ற முக்கியமான பாயிண்ட் எல்லாம் நம்ம அடுத்த வாரம் படிப்போம். ஆனா இன்றைய தினத்துல இன்னும் ஒரு சில முக்கியமான காரியத்தை நாம இன்றைக்கு படிப்போம் நம்ம. சரிங்களா? சரி. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்க்கும்போது, இப்ப இங்க வந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்க, இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சாத்தான் எவ்விதத்திலே இந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறான் என்பதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். சரி. அடுத்தது பாருங்க. நாம இந்த போராட்டமானது எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். இப்பங்க நாம தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கல, இந்த போராட்டமானது தொடர்ந்து எவ்விதத்திலே ஆ எவ்விதத்திலே பார்த்தீங்கன்னா, இது முடிவு பெறுகிறது என்பதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். சரிங்களா? சரி. நம்ம தொடர்ந்து பார்ப்போம் பாருங்க. இந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல வசனம் 12. சரிங்களா? இதற்கு முன்பு நாம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் இதுக்கு முந்தின வசனத்துல நாம் பார்க்கும்போது எப்படி அறிமுகப்படுத்துகிறது என்று சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இந்த போராட்டம், இந்த ஆன்மீக போராட்டம், இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டம் எப்படி முடிவடைகிறது என்பதையும் நாம பார்க்கணும். இந்த இடத்துல பார்க்கும்போது, வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, மிக முக்கியமான வசனம் எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் இது. ஹியர் இஸ் த பேஷன்ஸ் ஆஃப் த செயின்ட்ஸ். தேவனுடைய வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல வசனம் 12. தேவனுடைய கற்பனைகளையும், இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசம் ஆகிய இவ்விரண்டையும் முடிவு காலத்திலே வாழக்கூடிய நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாமம் இந்த இடத்துல சொல்லுது. எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய திருச்சபையில இருக்கும்போது பிசாசானவனால் நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. அவனால் நாம் சோதிக்கப்படக்கூடாது. அவனால் நாம் எவ்விதமான காரியமும் செய்யக்கூடாது என்பதற்கு நமக்கு தேவன் ஒரு பரிசுத்த வசனத்தை இந்த இடத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக மிக தெளிவாக நமக்கு காட்டுகிறார். எல்லா விதமான காரியமும் முடிவு காலத்திலே எப்படி நடக்கும் அப்படின்றத முன்கூட்டியே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க சொல்லி இருக்கிறார். போராட்டம், இந்த ஆன்மீக போராட்டம் எப்படி துவங்குகிறது, இந்த ஆன்மீக போராட்டம் எவ்விதத்திலே முடிவடைய போகிறது என்ற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் நமக்கு மிக தெளிவாக, துல்லியமாக பார்த்தீங்க அப்படின்னா, அளவுகோல்ல அளந்து காட்டியிருக்கிறார். அளந்து காட்டியிருக்கிறார். அப்ப நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இன்றைக்கு இந்த உலகம் முழுவதுமாக ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஒரு பெரிய ஒரு ஒரு அழிவை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த உலகம் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப துடிச்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி துன்புறுத்த வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி நாம் ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய உலகத்திலே நாம் இன்றைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான எல்லா காரியங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையில போராட்டத்தை சந்தித்திருக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எவ்விதமான போராட்டத்தை அனுதினமும் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறீர்கள்? போராட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, நிச்சயமாகவே இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதற்கான அடையாளம் இதுதான். சரிங்களா? அப்ப போராட்டம் எப்படி ஆரம்பிக்கிறது? போராட்டம் எப்படி முடிவுக்கு வரும்? இதுல தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எப்படியெல்லாம் ஆலோசனை பண்ணுவாங்க. அது மாத்திரமல்ல, ரொம்ப தீவிரமாக ஆலோசனை செய்வார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இதனையெல்லாம் நாம் பார்க்கும்போது, நம்மளுடைய சிந்தனையில நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றங்கள் ஏற்படுகிறதா? அல்லது நம்மளுடைய அனுதின வாழ்க்கையிலே, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏதாவது முன்னேற்றம் அடைந்து நாம் காணப்படுகிறோமா? என்பதையெல்லாம் நாம் அலைசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது.
காரணம் பாத்தீங்க அப்படின்னா, பிசாசு கரெக்ட்டா செக் போட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடவுள்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போணும் அப்படின்னு சொல்லி பாக்குறான். கரெக்ட்டா செக் வைக்கிறான். சரிங்களா? அப்ப அந்த கண்ணியிலே நாம் அகப்படாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட நம்ம பார்ப்போம் பாருங்க. இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கல, இந்த போராட்டமானது எப்படி முடிவுக்கு வருகிறது என்று சொல்லி சொன்னால், ஒரே ஒரு சப்ஜெக்ட் தாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். வொர்ஷிப். கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ளணும். அப்படின்றது தான் விஷயமே இந்த இடத்துல. வேற எதுவுமே கிடையாது. நீங்க எப்படி கர்த்தரை தொழுது கொள்கிறீர்கள்? உங்களுடைய தொழுகை எப்படி இருக்கிறது? என்பதை தான் நீங்க இந்த இடத்துல பார்க்கணும். ஒரு சில வசனத்த நம்ம உதாரணமா வாசிப்போம் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு வசனம் இது. சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல வசனம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கல 7வது வசனத்துல. சரிங்களா? இங்க என்ன சொல்லுது அப்படின்னாக்கல, முத்தூது, 1ஆம் தூது. எல்லாருமே நாம ஒரு படிச்ச ஒரு வசனம். அதனால நாம அத அதிகமாக நாம் அதை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரே ஒரு கீவேர்ட மாத்திரம் நான் எடுக்கிறேன். 14ஆம் அதிகாரத்துல வசனம் 7ல் நாம் பார்க்கும்போது, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வசனம் 14:7ல என்ன வார்த்தை வருது அப்படின்னாக்கல, தொழுகை என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அதே போல வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல வசனம் 11. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இங்க என்ன சொல்லுது அப்படின்னாக்கல, அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கு மீண்டுமாக வணக்கத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல வசனம் 7ல பார்க்கிறோம், தொழுகை சம்பந்தமான விஷயம் வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல வசனம் 11ல நம்ம பார்க்கிறோம், மீண்டுமாக தொழுகை சம்பந்தமான வசனம் வருகிறது. அது மாத்திரமல்ல, இதற்கு முந்தின அதிகாரமான 13ஆம் அதிகாரத்துல வசனம் 12 வாசிக்கிறோம் பாருங்க. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்தன. முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. மீண்டுமாக வணக்கத்தை குறித்து சொல்கிறது. 3 வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கோம். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 14:7ல நம்ம பார்க்கும்போது தொழுகை பத்தி வருகிறது. 14:11ல வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துல பார்க்கும்போது அங்கேயும் தொழுகை குறித்து வருகிறது. 13ஆம் அதிகாரத்துல வசனம் 8ஐ நாம பார்க்கும்போது அங்கேயும் தொழுகையை குறித்து வருகிறது. 13ல வசனம் 8 மாத்திரம் இல்ல, வசனம் 12லயும் இருக்குது. சரிங்களா? 8 வாசிப்போம் பாருங்க. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். மீண்டுமாக வணக்கத்தை குறித்து சொல்கிறது. வணக்கத்தை குறித்து சொல்கிறது. திரும்பமாக வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல வசனம் 9 வாசிப்போம். இந்த வசனத்துல என்ன சொல்லுது அப்படின்னாக்கல, அவர்களுக்கு பெண்ணே 3ஆம் தூதன் மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் என்னும் மீண்டுமாக வணக்கத்தை குறித்து சொல்கிறது. அதாவது தொழுகையை குறித்து சொல்கிறது. இது இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா வார்த்தைக்கும் வணங்கி, அதாவது வணக்கம் அல்லது தொழுகை, இந்த இரண்டிற்கும் ஒரே ஒரு வார்த்தை வர்ஷிப். எல்லா இடத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலையும் 14ஆம் அதிகாரத்திலையும் இந்த 2 அதிகாரத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது 8 தரம் வருது இந்த வார்த்தை. தொழுகை 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 தொழுகைன்னு சொல்லிட்டு. அப்ப இது எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். திரும்ப 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 2 அதிகாரத்துல 8 முறைக்கு மேல வருது அப்படின்னு சொல்லி சொன்னா தொழுகை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப கர்த்தர் முடிவு காலத்திலே இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் தேவனை வணங்கும்படியாக அழைக்கிறார். அவரை நாம் தொழுகை செய்ய வேண்டும், அவரை நாம் நமஸ்கரிக்க வேண்டும், கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். நாம் அவரை விட்டு வழி விலகி போய்விடக் கூடாது என்பதற்காக மீண்டும் மீண்டுமாக அழுத்தம் திருத்தமாக இந்த வார்த்தையை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். சொல்லிக்கொண்டே வருகிறார்.
அப்ப பிசாசுக்கு இந்த சத்தியம் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? ஒருவேளை நமக்கு தெரியாம இருக்கலாம். சரிங்களா? நமக்கு தெரியாம இருக்கலாம். நிச்சயமாகவே பார்த்தீங்க அப்படின்னா, பிசாசுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த சத்தியம். காரணம், பரலோக ராஜ்யத்திலே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவருக்கும், லூசிஃபருக்கும் பிரச்சனையே தொழுகை சம்பந்தமான விஷயத்துல தான். அப்ப அவனுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, எப்படியாவது எல்லா ஜனங்களும் என்னை தொழுகை செய்ய வேண்டும் என்பதிலே மிக கவனமாக பிசாசு இருக்கிறான். மிக கவனமாக பிசாசு இருக்கிறான். அப்ப நாம அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தொழுகை. 2டே 2 அதிகாரத்துல இத்தன தரம் வருது அப்படின்னா, ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு பாடத்தை வைத்திருக்கிறார். அப்ப பிசாசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே தெரிஞ்சதுனால, அவன் ஒரு வேலைய செய்றான். என்ன செய்யறான் அப்படின்னா, நீங்க வந்து பரிசுத்த வேதாகமம் உங்களுக்கு வாரத்தின் 7ஆம் நாள் வந்து தொழுகை அப்படின்னு சொல்லி சொல்லுதா? நான் வந்து இந்த உலகத்தையே என்னுடைய கையில வச்சிருக்கிறேன். இந்த உலகத்தையே என்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறேன். இந்த உலகமே என்னுடைய பேச்ச தான் கேட்குது. இந்த உலகமே பார்த்தீங்க அப்படின்னா, ஞாயித்துக்கிழமை தான் சபைக்கு போகுது. ஞாயித்துக்கிழமை தான் ஆராதனை செய்றாங்க. அவங்க இயேசுவே வணங்குறது இல்ல. மாறாக இயேசுனுடைய பெயர்ல என்ன வணங்குறாங்க. அது எல்லாருக்குமே தெரியுது. ஆனா ஏதோ ஒரு சின்ன ஒரு கூட்டம் மாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா, அலைஞ்சிட்டு இருக்குது. அவங்கள முதல்ல நான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருக்கிறான் பிசாசு. சரிங்களா? டார்கெட் வச்சிருக்கிறான். அப்ப அவனுக்குள்ள என்ன பண்றான்னா, ஒரு டீம உண்டு பண்றான். ஏன்னா, இயேசுவுக்கு ஒரு டீம் இருந்தது. என்ன டீம்னா, அவர்களுடைய ரட்சிப்பின் திட்டத்திலே மூவர் இருந்தனர். யார் யார் அப்படின்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 3 பேர் இருக்கிறாங்க. இப்ப சாத்தானும் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்குள்ள பாத்தீங்கன்னாக்க ஒரு திருத்துவத்தை உண்டு பண்ணுகிறான். ஒரு திருத்துவத்தை உண்டு பண்ணுகிறான். அத நம்ம அடுத்த வாரத்துல படிப்போம். என்ன திருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்ப the final conflict is concluded by 3 actors by bringing counterfeit messages among God's people. கர்த்தருடைய ஜனங்களுக்கு மத்தியிலே வேதத்திற்கு எதிரான ஒரு சத்தியத்தை கொண்டு வர பிசாசானவன் முத்தூதுக்கு இணையாக ஒரு 3 தூதை அவனும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். ரெடியா வச்சிருக்கிறான். முத்தூதுக்கு இணையாக 3 தூதை வைத்திருக்கிறான். புரிஞ்சதுங்களா? அப்ப இந்த விதமாக பார்த்தீங்க அப்படின்னா, பிசாசானவன் கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறான். அவர்களை வஞ்சித்து, அவர்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவனை வஞ்சித்து, அவர்களை எல்லாரையும் நரகம் அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் மிக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்ப நாம வந்து என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னேன்? 3 பேர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். There are 3 actors in the end time. நெக்ஸ்ட். சரிங்களா? இப்ப இந்த இந்த 3 ஆக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துல நம்ம பார்க்க முடியும் நம்மளால. டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீஸ்ட் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அது எவ்விதத்திலே வருகிறது? வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது. சரிங்களா? இப்ப வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல அந்த முதல் மிருகம் எப்படி வருகிறது? அதுல 13ஆம் அதிகாரத்துல வசனம் 11ல பார்க்கும்போது, இந்த பூமியில இருக்கக்கூடிய இன்னொரு மிருகம் வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப 2 மிருகம் இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 13ல. அதுக்கு அடுத்தது 2 மிருகத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கல, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, இந்த இடத்துல டிராகன் புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல மிருகத்தை பார்க்க முடியும். மிருகம் மாத்திரம் இல்ல, அதுக்கு அடுத்தது சாத்தானுடைய திரித்துவம் என்று சொல்லி நம்ம இந்த 3ஐயும் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? சாத்தானுடைய திரித்துவம் 3 இருக்கிறது. என்ன அப்படின்னாக்கல, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல 2 மிருகங்களும், பூமியிலிருந்து வரக்கூடிய மிருகம் 1, அப்புறம் தண்ணீரிலிருந்து வரக்கூடிய மிருகம், வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கல, மிருகம் ஆகிய இம்மூன்றும் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு சேரும் முடிவு காலத்துல. அதுதான் அவனுடைய திரித்துவம். பிசாசனுடைய திரித்துவம் அதுதான். சரிங்களா? பிசாசனுடைய திரித்துவம். இந்த 3 வச்சு இந்த உலகத்தை கலக்க போறான் சாத்தான். கலக்கிட்டு தான் இருக்கான். இன்றைக்கு கலக்கி கொண்டிருக்கிறான். சரிங்களா? நாம என்ன செய்ய போறோம்? நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகிறது? நெக்ஸ்ட் ஸ்லைட்.
சரிங்களா? அப்ப நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். அதனையெல்லாம் நாம அடுத்த வாரத்துல என்ன பண்ண போறோம்? இத ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரிங்களா? அப்ப இந்த வாரத்துக்கு இது போதும். நாம கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கல, ஒரே ஒரு விஷயம். சாத்தான் திருத்துவத்தின் மூலமாக, அவனுடைய திருத்துவத்தின் மூலமாக, அவன் எப்படி அதாவது அவன் எப்படி தேவனுடைய மக்களை வஞ்சிக்கிறான் என்ற அந்த காரியத்தை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் அவனுடைய திருத்துவத்தை அவனுக்கென்று சொல்லி ஒரு திருத்துவத்தை ஏற்படுத்தி, அதன் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளை அவன் எப்படி வஞ்சிக்கிறான் அப்படின்றதுல, அதாவது திருத்துவத்தை மாத்திரமே அவனுடைய கோட்பாடு கிடையாது. திருத்துவத்தின் மூலமாக என்னென்னலாம் கவுண்டர்ஃபிட் மெசேஜஸ், அதாவது வேதத்திற்கு எதிரான கள்ள உபதேசங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நாம அடுத்த வாரத்துல நாம பார்ப்போம். சரிங்களா? ஏன் அப்படின்னா, இது மிக முக்கியமான ஒரு சத்தியம். இந்த சத்தியம் நிச்சயமாகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை நம்ம தெரிந்து கொள்ளல அப்படின்னாக்கல, பிசாசனுடைய வலையில நாமும் சிக்கி விடுவோம். எனவே கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். என்ன அந்த எச்சரிப்பின் செய்தி எப்படி என்று சொல்லி பார்த்தோமே என்று சொல்லி சொன்னார். இந்த உலகமே ஒன்று சேரப்போகுது. பிசாசு அதற்கு எல்லா ஆயத்தமும் செய்து கொண்டு இருக்கிறான். செய்துட்டான். எப்படியெல்லாம் ஒண்ணு சேரணுமோ, ஒரு வியாதி வந்தா உலகம் ஒண்ணு சேர்ந்துடணும். சரிங்களா? சாதாரண ஒரு கொரோனா வைரஸ் வந்தா உலகம் ஒண்ணு சேர்ந்துடணும். எல்லாரும் மாஸ்க் போடணும், காப்பாத்தணும். உண்மைதான், இல்லன்னே சொல்லல. சந்தோஷமா இருக்கணும்னா உலகம் ஒண்ணு சேரணும். ஒரு புது வருஷம் கொண்டாடணும்னா உலகமே ஒண்ணு சேரணும். ஒரு கிறிஸ்துமஸை கொண்டாடணும்னா உலகமே ஒண்ணு சேரணும். எல்லாரும் பட்டாசு வெடிக்கணும். எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு பீச்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான டான்ஸ் டிராமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர விதமான காரியத்தை செய்யணும். சாத்தான் எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஜனங்களே ஓர் மைண்டா எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திணிச்சிட்டு இருக்கிறான். எந்த துறையாக இருக்கட்டும், ஒரு கல்வித்துறையாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய அலுவலக சம்பந்தமான காரியமாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பிசாசு உட்கார்ந்து இருக்கிறான். மெடிக்கல் எல்லாத்துலயுமே பிசாசு இருக்கிறான். எல்லாத்துலயும் அவனுடைய பிள்ளைகளே அவன் ஒன்று சேர்த்த வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கல, அவனுடைய போலியான திருத்துவத்தின் மூலமாக எல்லாவற்றையும் பிசாசு இன்றைக்கு செய்து கொண்டு வருகிறான். அதிலே நாம் அகப்படக்கூடாது. அதிலிருந்து நாம் தப்பிக்க இறைவனிடம் நாம் ஜெபம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஒரு ஜெபம் செய்து இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசிக்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இதோ விசேஷோதமாக சுவாமி தகப்பனே, இந்த முடிவு கால சத்தியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. முடிவு காலத்திலே பிசாசானவன் எங்களை எப்படி வஞ்சிப்பான் என்பதை நாங்கள் பார்த்தோம். சுவாமி தகப்பனே, நாங்கள் பிசாசனுடைய கண்ணிக்கு சிக்கி விடாத படிக்கு அவனுடைய காரியத்திலே நாங்கள் அகப்படாமல் இருக்க நீர் எங்களுக்கு பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் தயவாக நீர்தாமே மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பிசாசனுடைய ஒவ்வொரு அந்தரங்கமான காரியத்தையும் என் தேவனே நீர்தாமே முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சுவாமி தகப்பனே, இதோ உம்முடைய வருகை வெகு சீக்கிரத்திலே இருக்கிறது. நாங்கள் அதற்காக ஆயத்தமாக வேண்டும். அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். பிசாசானவன் தனக்கென்று சுவாமி தகப்பனே, இன்றைய தினத்திலே அவனுக்கென்று ஒரு போலியான ஒரு திருத்துவ கொள்கையை உண்டாக்கி இதன் நிமித்தமாக அநேகரை வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் இன்றைய தினத்திலே வகை தேடி சுற்றி திரிகிறான் சுவாமி தகப்பனே. எனினும் நாங்கள் அதிலே அகப்படாமல் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் எங்களோடு இரும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதிகன மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இப்ப இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.